Hello friends, welcome back to our channel Chanti's Kitchen. நம்ம இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துர்க்கேன்றதை சொல்றேன். 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 10 ல இருந்து 15 பல் பூண்டு. 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இது ரெண்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் மீன் குழம்புல கத்திரிக்காய் சேர்க்க போறேன். கத்திரிக்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துர்க்கேன். நல்லா கரைச்சி வெச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கா கரைச்சி வெச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். 1 கிலோ சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லெண்ணெய் போடிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். எப்பவுமே நம்ம மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். நமக்கு ஹீட்டா இருந்தாலும் ஹீட் பாடிக்குலாம் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கும் நம்ம மீன் குழம்பு. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா போடிங்கன்னா நல்லா இருக்கும். மீன் குழம்பு மறுநாள் வெச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கருகாம நல்லா பார்த்து நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி 250 கிராம்ஸ் எடுத்துர்க்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு குயிக்காக வதங்கிடும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான சால்ட்டில் நீங்கள் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஃபுல் சால்ட்டை இப்போவே சேர்க்க வேணாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடும் அந்த எண்ணெயிலே. ஸோ நம்ம அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அது வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலில் வீட்டு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த புளியிலே நம்ம இதெல்லாம் கரைச்சிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆயிரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுதான் இருந்தாலும் சரி, இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த புளி கரைசலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கையை விட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா இப்படி கையை விட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி இந்த புளி கரைசலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கியிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு பொன்னிறமான பதத்துக்கு வந்துடுச்சு. நான் இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் எங்களுக்கு வேணுன்றதுக்காக டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில பேர் கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி போடுவாங்க. நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிற மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி போடும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயிலே நல்ல கத்திரிக்காய் வந்து ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை திக்காக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதை இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா அது பாயில் ஆகட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். எல்லாம் தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி, இப்போ நான் சொன்ன மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரும்போது லைட்டாக மூடி வச்சோன்னா அந்த புளிப்பெல்லாம் இந்த கத்திரிக்காயில் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் நல்லா கொதிச்சு அந்த புளிக்கரைசலோட உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இந்த எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் திக்காக லைக் பண்ணுவாங்க மீன் குழம்பு. சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்னு சொல்லி நான் மீன் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். இப்போ எனக்கு இந்த திக்னஸ் வந்து போதுமானதாக இருக்குது. நான் எடுத்து வச்சுருக்கேன் மீன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சங்கரா மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் மஞ்சள் தூள் வந்து இதில் போடலை, ஏன்னா நான் மீனில் கோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் போடலை. நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூள் முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள் சேர்த்ததுனால போடல. ப்ளஸ் நான் ஆல்ரெடி இந்த மீனில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதில் ட்ராப் பண்ணுறேன். ஸ்லோவாக 1 by 1 போடுங்க. ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போட்டுறாதீங்க, மேலே அடிச்சிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டிப் ஆகிற அளவுக்கு போடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மீனும் இதில் ஆட் பண்ணிட்டேன். மீன் நல்லா மூழ்கணும், அது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா இதாயிரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த டைம் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா தனித்தனியாக உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.